மார்க்கெட்டில் அகெயின் திருப்பி 15 மினிட்ஸ்க்கு போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கா. எனக்கு இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகுது, இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகுது, இந்த ரெண்டு ஃபேர் வேல்யூ கேப்லையும். கரெக்டாக. ஸோ நான் இந்த என்ட்ரியில் ஏதாச்சும் ஒன்று தான் எடுக்க போகிறேன். ஆனால் இந்த என்ட்ரி எடுத்தேன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப 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 பெருசு. ஸோ அதனால் இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு ஐ வில் கோயிங் டு வெயிட் ஃபார் திஸ் ஒன். இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே என்ன ரிவர்சல் வந்திருந்தாலும் எடுத்திருக்க மாட்டேன். பட் கரெக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிவர்சல் வந்திருக்கு, தெரியுதா. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எங்கே வேணால் ஒரு பை போயிருக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு, தெரியுதா. ஸோ இங்கேயும் நீங்கள் ஒரு பை போயிருக்கலாம். இல்லை நான் 1 மினிட்டுக்கு போயிட்டு ரிவர்சல் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் 1 மினிட்லேயும் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே தான் சோச் நடந்திருக்கு. கரெக்டாக. ஸோ சோச் நடந்தவொடனே என்ன சொல்லியிருக்கேன், ஃபேர் வேல்யூ கேப் பார்க்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே கூட பை பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்னவோ ஈஸி தான், ஓகேங்களா. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது தான். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ வீடியோஸ் நல்லா செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம்.